இங்க இந்த பொண்ணு மத்தியானம் தூங்கிட்டு இருக்கா. அத பார்த்த அவளோட மாமியார், பொண்ணுங்க மத்தியானம் தூங்கினா வீட்டுக்கு தர்த்தரம்னு சொல்லி எழுப்பி விட்டுறாங்க. சோ அதனால இந்த பொண்ணு எந்திரிச்சு காய போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றா. வந்து பார்த்தா அவளோட மாமியார் நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்ததால இந்த பொண்ணு ஆபீஸ்ல வேலை பாக்குற அவ ஹஸ்பண்டுக்கு வீடியோ கால் பண்ணி மாமியாரும் மருமகளும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்தா அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம லேப்டாப்ப மூடி வச்சிரா. சோ இப்போ ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா துவைச்ச துணிலாம் மடிக்காம இருக்கிறத பார்த்துட்டு இந்த பையன் எதுக்கு மடிக்காம வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் வைஃப் துணியை துவைச்சதுன்னா உங்க அம்மாவை மடிச்சு வைக்க சொல்லுன்றா. அதுக்கு அவனோட அம்மாவும் துணியை ஊற வச்சதுனா தான் இந்த வீட்டுக்கு நீதான் மருமக, சோ துணியை மடிச்சு வைன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பையனே எல்லா துணியையும் மடிச்சு வச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு லேடி, என்ன உன் பொண்டாட்டி துணியை மட்டும் மடிச்சு வச்சிட்டு இருக்க, உன் அம்மா துணியை மடிச்சு வைக்க மாட்டியான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் அந்த பையனோட அம்மாக்கு ரொம்பவே கோபமாகி அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிறாங்க. மாமியார் மருமக சண்டை தாங்க முடியாம இந்த பையனால வீட்டுல தூங்க முடியலன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா அவனோட மேனேஜர் எழுப்பி விட்டு, எல்லா வீட்லயும் நடக்கிற பிரச்சனை தான், இந்த பிரச்சனைய போக்க உன் அம்மாக்கும் உன் மனைவிக்கும் அப்பப்ப ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுன்னு சொல்றாங்க. அவன் மேனேஜர் பேச்ச கேட்டு ரெண்டு பேருக்கும் சாரி வாங்கிட்டு போய் கொடுக்குறான். ஆனா அவன் அம்மாக்கு 999 ரூபாய் சாரியும் அவன் மனைவிக்கு 1000 ரூபாய் சாரியும் வாங்கி கொடுத்தத பார்த்துட்டு அவன் அம்மா எனக்கு மட்டும் 1 ரூபாய் கம்மியான சாரி வாங்கி கொடுத்துருக்கேன்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் மனைவியோட சாரியை அவன் அம்மாக்கு கொடுத்துட்டு அவங்க அம்மாவுடைய சாரியை அவங்க மனைவிக்கு கொடுக்க பாக்குறான். ஆனா அவன் மனைவி எனக்கு இந்த சாரியே வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிடா. இத பார்த்து அந்த பையன் மாமியார் மருமக சண்டை முடியவே முடியாது போலன்னு குழம்பி போய் நிக்கிறான்.